வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பூரி மசாலா எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு 3 பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி 4 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும். இது இங்கே வதங்கிட்டுருக்குள்ளே நான் 3 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு அதை ஆறின பிறகு தோல் உரித்து மசித்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா இது கூட சேர்த்து நம்ம வதக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடணும் நம்ம. இது கூட இப்போ 1/4 ஸ்பூன் நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாரி செஞ்சு பாருங்கள். ஒரு டைமு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி கட்டியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.